ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன மாசத்தோட பட்ஜெட் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் சரி இதை ஷேர் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. யூகேக்கு தினம் தினம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாத்துக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ வேற எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாலும் சரி, அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ வந்து என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் வாய்ஸில் சொல்லிடுறேன். யூகேல மாத சம்பளங்கிறத விட மணிக்கணக்குக்கு தான் சம்பளம். ஒரு மணி நேரத்துக்கு 12 பவுண்ட் 71 பென்ஸ். ஆஃபீஸ்லலாம் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னா, நாம் ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம் வேலை செய்யுமோ அதை அப்ராக்சிமேட்டாக கணக்கு பண்ணி தான் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சம்பளத்தில் எப்படியும் ஒரு 20-30% இன்கம் டேக்ஸுக்கு போயிடும். அது போக என்ஐ டேக்ஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. அது போக வர்றது தான் நம்மளோட இன்கம். இனி வர்றது எல்லாமே செலவுகள் தான். அதில் முதல் பெரிய செலவு என்ன அப்படின்னா வீட்டு வாடகை. நம்ம வீட்டில் 2 பெரியவங்க ஒரு குழந்தை இருக்கிறனால எங்கள் ஏரியாவில் நாங்கள் பார்த்த எல்லா ஏஜென்சிஸுமே 1 பெட்ரூம் வீடு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 பெட்ரூம் வீடு தான் எடுத்திருக்கோம். ஆனால் இதுவே நம்ம மக்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவிலோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமாகவே வீடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 பெட்ரூம் வீடே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா 1800 பவுண்டு கிட்ட வருது. நாங்கள் வந்து லண்டனை விட்டு அவுட்டரில் இருக்கோம். இன்னுமே ரொம்ப அவுட்டரில் போனால் ஒரு 600-700க்குள்ளேயே வாடகை முடிஞ்சிரும். ஆனால் இதுவே லண்டனுக்குள்ளே வீடு எடுக்கிற மாதிரி இருந்தால் 1800லேருந்து 2000 பவுண்டு கிட்ட வரும். நம்ம வந்து அன்ஃபர்னிஷ்டு வீடு எடுத்திருக்கோம். ஸோ இவங்க எந்த ஃபர்னிச்சர்ஸுமே ப்ரொவைட் பண்ணல, எல்லாமே நம்மளோடது தான். ஒரு வேளை ஃபர்னிஷ்டு எடுத்தோம்னா அது இன்னும் ரெண்ட் அதிகமாகும். அடுத்தது எல்லா வீடுகளுக்கும் கவுன்சில் டேக்ஸ்னு ஒன்று கட்டணும். எங்கள் ஏரியாவுக்கு அது 160 பவுண்டு கிட்ட வருது. இதுவுமே ஏரியாவை பொறுத்து மாறும். ஒரு 100 பவுண்ட்ஸ்லேருந்து 300 பவுண்ட்ஸ் வரைக்குமே ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து கவுன்சில் டேக்ஸ் இருக்கும். இங்கே எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் தான். நமக்கு எந்த ப்ரொவைடர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சம்மரில் ஒரு ரேட் இருக்கும், வின்டரில் ஒரு ரேட் இருக்கும். நான் சம்மரில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம், வின்டரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஸ்மார்ட் மீட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்போவே அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த எலக்ட்ரிசிட்டி பில் நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதம் 110 பவுண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொருத்தங்க யூசேஜ் பொறுத்து ஒரு 100 பவுண்ட்லேருந்து 140 பவுண்ட்ஸ் வரைக்கும் வரும். வாட்டர் சப்ளைமே கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் தான். நம்மளுக்கு இந்த மாதம் 61 பவுண்ட்ஸ் வந்திருக்கு. மீட்டர்ஸ் இருக்கும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு செக் பண்ணுறதுக்கு. ஆனால் மாதம் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணதை விட அதிகமான பணம் கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பே பண்ணணும். இன்டர்நெட் அண்ட் மொபைல் பில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் கண்டிப்பாக ப்ராட்பேண்ட் இருக்கும். நம்மளுக்கு அது இந்த மாதம் ஒரு 35 பவுண்ட்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜாக நம்ம எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு 30லேருந்து 50 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். மோஸ்ட்லி நம்ம வீட்லேயே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம அதிகமாக மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் வெளியே எங்காவது போனால் வேணும் அப்படிங்கிறக்காக பேசிக்காக ஒரு 5 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணால் போதும் மாதத்துக்கு. எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட், வாட்டர் இந்த 3மே சேர்த்தி கொடுக்குறது மாதிரி ஒரு சில சப்ளையர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட எடுத்துட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது கார் வச்சுருந்தா அந்த காருக்கு பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடணும். இந்த மாதம் அது ஒரு 200 பவுண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. அது போக இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ், மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு 250 பவுண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. இன்னொன்று, இது எல்லா நேரம் இருக்காது. ஆனால் எப்போயாவது இந்த கார் பிரேக் டவுன் ஆகிறது, டயரில் ஏதாவது பிரச்சனை, ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பவுண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கணும். ஒரு வேளை கார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பஸ் அல்லது ட்ரெயினுக்கு மந்த்லி டிக்கெட்ஸ், வீக்லி டிக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 60லேருந்து 100 பவுண்ட்ஸ் செலவாகும். இந்த பஸ் ஃபேருமே பார்த்தீங்கன்னா லண்டன் ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கிராசரி பட்ஜெட் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதம் எங்களுக்கு அது 500 பவுண்ட்ஸ் கிட்டே வந்துடுச்சு. இது ஒவ்வொருத்தரோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட் மாறும். ஆரூரோட நர்சரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நான் பே பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இந்த மாதம் 110 பவுண்ட்ஸு. சில நேரம் நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம், டேக் அவே ஃபுட் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த மாதம் எங்களுக்கு அது கிட்டத்தட்ட 50 பவுண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு டைம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், அப்புறம் இன்னொரு டைம் நாங்கள் டேக் அவே எடுக்க வேண்டியதாக போச்சு. வெளியே சாப்பிட்றதான் பெரிய எக்ஸ்பென்ஸே. அப்புறம் டிவி லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம டிவி வீட்டில் வச்சுருந்தாலும் வைக்கலினாலும் நம்ம லைவ் ப்ரோக்ராம்ஸை ஃபோன்லேயோ ஐபேட்லேயோ எதில் பார்த்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு மாதம் ஒரு 15 பவுண்ட்ஸ் வரும். அது போக அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மெம்பர்ஷிப்ஸ் வச்சுருந்தாலும் அதுக்கும் எப்படியும் மினிமம் 10 பவுண்ட்ஸாவது ஒரு மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்கள் டிவியே வாங்கக்கூடாது அப்படின்னு டிவியே இத்தனை வருஷம் வாங்கலை. ஆரூர் வந்ததுனால தான் இப்போ வாங்கியிருக்கோம். அதனால் அவர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப்ஸும் கிடையாது. ஒரு வேளை காஸ்ட்கோ மெம்பர்ஷிப் எல்லாம் வேணும் அப்படின்னா அது வந்து வருஷத்துக்கு ஒரு 40 பவுண்ட்ஸ்லேருந்து 80 பவுண்ட்ஸ் வரைக்கும் வரும். அப்புறம் கிளாத்திங்கும் நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம். இந்த குழந்தைங்களாம் டக்கு டக்குன்னு வளர்ந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் பத்தாம போகுது. ஸோ அந்த டைமில் எடுப்போம். இல்லை எதையாவது பிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த ரீப்ளேஸ் பண்ணுறக்கும், இல்லை நர்சரியில் இது வேணும் இது வாங்குங்கன்னு சொல்லிவிட்டா அது வாங்குவோம். அது போக வேறு ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் எல்லாம் வரும். ஸோ அதுக்கும் ஒரு 100லேருந்து 150 பவுண்ட்ஸ் நம்ம வச்சிடணும்.
இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா சில நேரம் நம்ம கைய மீறியும் செய்ய வேண்டியதா தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த மாசம் 2500 பவுண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. அது ஒவ்வொருத்தரோட யூசேஜ் பொறுத்து 2000லேருந்து 3000க்குள்ள நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வரும். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட 3,00,000 லட்சம் வருது. ஆனா இங்கத்த பவுண்ட்ஸ்ல பார்த்தா இந்த அமௌண்ட் கரெக்ட்டு. என்னதான் யூகேல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் அப்படின்னாலும் இங்கேயும் சேவ் பண்ண முடியும், நல்லா சம்பாதிக்கவும் முடியும். இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போலாம்.